ஆசீர்வாதமான ஒரு வார்த்தை தேவ பிள்ளைகளே. உபாகமம் 1ஆம் அதிகாரம் 11வது வசனத்துல கர்த்தராகிய தேவன் நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் 1000 மடங்கு நீங்கள் அதிகமாகும்படி உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சொல்லியபடியே உங்களை ஆசீர்வதிக்கிற ஒரு தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. விசுவாசிப்போம். இந்த இரவு வேளையில் எங்களை அவர் அதிகமாகும்படி எங்களை நடத்துகிற ஒரு தேவன், என்னை அதிகமாக்கும்படி கர்த்தர் கிரியை செய்கிற ஒரு தேவன், நம்முடைய வல்லமையிலே, நம்முடைய கிருபையிலே, நம்முடைய ஆசீர்வாதத்திலே நம்மை அழகாய் நடத்தும்படி தேவன் கிரியை செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார். 3 காரியங்களை இந்த இரவுகளிலே பகிர்ந்து கொள்கிறேன். கர்த்தர் நம்மை பெருக பண்ணும்படி தேவன் விரும்புகிறார், அதிகமாகும்படி. அவருடைய விசுவாசத்தில் நிற்கிற தேவனுடைய பிள்ளைகள், அவரால் அழைக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள், அவருக்காக வாழும்படி அவரை முழுவதுமாய் நம்பி நின்ற தேவ பிள்ளைகளே, அவர் இந்த வருஷத்திலே நம்பின தம்முடைய பிள்ளைகளுக்கு, விசுவாசத்தில் வாழ்கிற தம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் அவர் தம்முடைய நிறைவை அவர் காண்பிக்க வேண்டும் என்று விரும்புகிறார். ஏனென்றால் அவரை விசுவாசித்தவர்களுக்கு தேவன் பலனளிக்கிறவராய் தேவன் இருக்கிறார். விசுவாசிக்கிறதுனாலே இருக்கிற மேன்மையை அவர் தர வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். நான் அடிக்கடி சொல்லுவேன், கிதியோன் ஒரு நாள் கேட்கிறான், எங்கள் பிதாக்கள் சொன்ன அற்புதம், பிதாக்கள் சொன்ன அதிசயம், எங்கள் பிதாக்கள் விவரித்து காண்பித்த காரியங்கள் எல்லாம் எங்கே என்று அவன் கேட்டான். ஏனென்றால் அவன் வாழ்க்கையில் அவன் அதை பார்க்க முடியவில்லை. அவர் நம்மை பார்த்து சொன்னார், வானத்து நட்சத்திரங்களை போல உன்னுடைய சந்ததியை நான் பெருக பண்ணுவேன், கடலின் மணலை காட்டிலும் அதிகமாய் மாற்றுவேன் என்று சொன்னார். அது மட்டுமல்ல, அங்கே செங்கடலை கடந்தவர்களாய், அங்கே எரிகோவை உடைத்தவர்களாய், அதை மேற்கொண்டவர்களாய் அங்க தேவனுடைய பிள்ளைகள் வாழ்ந்தார்கள் என்று சொல்லப்பட்ட பொழுது கிதியோன் கேட்கிறான், எங்கள் காலத்தில் இவர்களெல்லாம் நடைபெறவில்லையே என்று சொன்ன பொழுது கர்த்தர் அந்த கிதியோனை பார்த்து சொன்னார், கிதியோனே, உன்னை நான் ஆசீர்வதிப்பேன், உன்னை நான் பயன்படுத்துவேன், உன்னை பலமுள்ளவனாய் மாற்றுவேன், உன்னை கொண்டு நான் பெரிய காரியம் செய்வேன் என்று கர்த்தர் கிதியோனோடு இடைப்படுகிறதை நாம் அறிந்திருக்கிறோம். இந்த இரவு வேளையிலே தேவ பிள்ளைகளே, நமக்காக நாம் இருக்கிறதை பார்க்கிலும் 1000 மடங்கு அதிகமாகும்படி அதை யார் செய்வார்? என் கர்த்தர் ஒருவர் தான் அதை செய்வார். அங்கே குறைவு உண்டான பொழுது நிறைவை உண்டாக்குகிற தேவன், சுகவீனம் உண்டான வேளையிலே தேவ பிள்ளைகளே படுக்கை எடுத்துக்கொண்டு நடு என்று சொல்லி வெற்றி சிறக்க பண்ணுகிற தேவன், ஆச்சரியமான காரியங்களை நடப்பிக்கிற அதே தேவன் தான் என்னுடைய வாழ்க்கையிலே அவர் 1000 மடங்கு அதிகமாய் நம்மை பெருக பண்ணுகிற ஒரு தேவனாய் இருக்கிறார். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரத்திலே, Matthew chapter 14 14ஆம் அதிகாரத்திலே 18ஆம் வசனத்திலிருந்து 20ஆம் வசனம் வரைக்கும் ஒரு சம்பவத்தை நாங்கள் வாசிக்கிறோம். அந்த பகுதியிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் எப்படி பெருக பண்ணுகிறார் என்பதை நாம் பார்க்கிறோம். அவர் எப்படி ஆசீர்வதிக்கிறார், எப்படி அவர் அதிகமாய் கொடுக்கிறார் என்று பார்க்கிற பொழுது அந்த 18ஆம் வசனம் வாசிங்கள். verse 18, அவைகளை என்னிடத்திலே கொண்டு வாருங்கள். அப்பொழுது அவர் ஜனங்களை பாருங்கள், வேதம் சொல்கிறது அவைகளை, அதாவது நம்மிடத்தில் இருக்கிறவர்களை நாம் இயேசுவிடத்திலே கொண்டு வருகிற பொழுது, நம்மிடத்தில் இருக்கிறவர்களை நாம் ஆண்டவரிடத்திலே தந்து விடுகிற வேளையில, நம்மிடத்தில் இருக்கிற கொஞ்சத்தை அவர் கரத்திலே நாம் கொடுக்கிற வேளையில வேதம் சொல்கிறது கர்த்தர் என்ன செய்கிறாராம்? அந்த அடுத்த வசனம் வாசிப்போம். அப்பொழுது அவர் ஜனங்களை புல்லின் மேல் பந்தியிருக்க கட்டளையிட்டு, அவர் பந்தியிருக்க கட்டளையிட்டு அந்த 5 அப்பங்களையும் அந்த 2 எதை நாம் இயேசுவின் கரத்தில் கொடுத்தோமோ, எது நம்முடைய வாழ்க்கைக்கு அது பிரயோஜனம் இல்லை என்று நாம் நினைத்தோமோ, எந்த காரியம் தேவ பிள்ளைகளே என் வாழ்க்கையிலே நிறைவை கொண்டு வராது, இது போதாது என்று நாம் நினைத்தோமோ, இந்த 5000 புருஷர்களுக்கு இது கொடுக்கக்கூடிய அளவுக்கு இந்த 5 அப்பம் 2 மீன்கள் உதவாதது என்று நாம் நினைத்தோமோ, வேதம் சொல்கிறது அவைகளை இயேசுவிடத்திலே கொண்டு வருகிற பொழுது வாசிப்போம். அவர் வானத்தை அண்ணாந்து பார்த்தார், பிதாவை நோக்கி அவர் ஜெபிப்பார், அதை அவர் ஆசீர்வதித்து அப்பங்களை பிட்டு அதை சீஷரிடத்திலே கொடுத்தார். சீஷர்கள் ஜனங்களிடத்திலே கொடுத்தார்கள். எல்லோரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள். மீதியான துணிக்கைகளை 12 கூடைகளில் அவர் எடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆண்டவரே, எப்படி நீர் என்னை அதிகப்படுத்துவீர், எப்படி நீர் என்னை 1000 மடங்கு என்னை ஆண்டவரை அதிகமாக்கும்படி செய்வீர்? வேதம் சொல்கிறது இயேசுவிடத்திலே கொண்டு வாருங்கள், அவர் கரத்திலே கொடுங்கள், அவரிடத்திலே காண்பித்து விடுங்கள், அவரிடத்திலே தந்து விடுங்கள். அவர் என்ன செய்வார்? அதை ஆசீர்வதித்து பெருக பண்ணுவார். ஹல்லேலூயா. இந்த தேவனுடைய தேவனுடைய கரத்திலே நாம் ஏன் கொடுக்க வேண்டும்? ஏன் கர்த்தருடைய பாதத்திலே இதை தர வேண்டும்? ஏன் தேவனுடைய பாதத்திலே இதை கொண்டு வந்து சமர்ப்பிக்க வேண்டும் என்றால் அவர் அதை ஆசீர்வதிக்கும்படியா. ஹல்லேலூயா. ஆகையால் நாம் எந்த காரியத்தை செய்தால், எந்த காரியத்தை நாம் எப்படிப்பட்ட காரியம், நமக்கு ஒருவேளை நமக்கு தெரிந்த காரியமாக இருக்கட்டும், நமக்கு விரும்பின காரியம், அல்லது நம்மாலே செய்யக்கூடிய காரியமாக இருக்கட்டும், ஆனால் அதை இயேசுவிடத்திலே நாம் கொண்டு வருவோம். ஹல்லேலூயா. அதை இயேசுவிடத்திலே கொண்டு வருகிற பொழுது அவரை
பண்ணுகிற ஒரு தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆகையால் நீங்கள் 1000 மடங்கு நீங்கள் பெருகுவீர்கள் என்றால், ஆண்டவரே எப்படி நான் பெருகுவேன் ஆண்டவரே? என் வாழ்க்கையில் இருக்கிற இந்த குறைவுகளை வைத்துக் கொண்டு, என் வாழ்க்கையில் இருக்கிற நிறைவற்ற இந்த வாழ்க்கையை வைத்துக் கொண்டு, ஆண்டவரே நான் எப்படி நான் நிறைவுள்ளவன் அதிகமாய் நான் பெருக முடியும் என்று கேட்டால், கர்த்தர் சொல்கிறார், என்னிடத்திலே அதை கொண்டு வா. நான் ஆசீர்வதிக்கும்படி அதை கொண்டு வா. அதை ஆசீர்வதிக்கும்படி என் கரங்களிலே கொடுத்து விடு. நான் அதை ஆசீர்வதிப்பேன். அந்த 5 அப்பங்களும் 2 மீன்களும் ஒரு சிறுவனுக்கு மட்டுமல்ல, ஒரு சமூகத்துக்கு, ஒரு 5000 பேருக்கு, 5000 புருஷனுக்கு மேல இருக்கிற அத்தனை பேருக்கு கொடுக்கக்கூடிய அளவுக்கு நான் நிறைத்து நடத்துகிற தேவன் என்பதை கர்த்தர் அங்கே காண்பித்தார். இரண்டாவது யோபுகளே, அவர் எப்படி பெருக பண்ணுகிறார்? வேதம் சொல்கிறது, லூக்கா எழுதின சுவிசேஷம், லூக் சாப்டர் 5 verse 4 and 6, 4வது வசனத்திலிருந்து 6வது வசனம் வரைக்கும் வாசித்து பார்த்தால், லூக்கா எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலிருந்து 6ஆம் வசனம் வரைக்கும் அங்கே கர்த்தர் எப்படி பெருகப்படுகிறார்? ஆசீர்வதிக்கவில்லை இந்த இடத்துல. அவர் எப்படி பெருகப்படுகிறார் என்றால், அவர் ஆலோசனை கொடுத்து பெருக பண்ணுகிற ஒரு தேவனாய் இருக்கிறார். பேதுரு சொல்கிறான், ஐயரே ராம் முழுவதும் பிரயாசப்பட்டோம், எனக்கு ஒன்றும் கிடைக்கவில்லை. நான் ராம் முழுவதும் பிரயாசப்பட்டோம், என்னுடைய வாழ்க்கை வறுமையா இருக்கிறது. நான் உம்மோடு இருக்கிறேன், உன் வார்த்தையை நான் கேட்கிறேன். உமக்கு படகை தள்ளி தந்த மனிதன் நான், உமக்காக எல்லா ஊழியங்களையும் செய்த மனிதன் தான். ஆனாலும் நான் வறுமையாய் நிற்கிறேன். என் வாழ்க்கையில் நிம்மதி இல்லை, என் வாழ்க்கையில் மனமகிழ்ச்சி இல்லை, என் குடும்பத்திலே சந்தோஷம் இல்லை. கர்த்தர் சொல்லுகிறார், நான் உனக்கு ஆலோசனை கொடுப்பேன். ஹல்லேலூயா. அவர் சொல்லுகிறார், அங்கே அந்த வசனத்தை வாசித்து பார்த்தா தெரியும். 4ஆம் வசனம் வாசிங்க. அவர் போதகம் பண்ணி முடித்த பின்பு, அவர் போதிக்கிற ஒரு தேவன், அவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிற ஒரு தேவன், அவர் நன்மைகளையும் நன்மையின் ஆசீர்வாதங்களையும் நமக்கு தரும்படியாய் நமக்கு அவர் சொல்லிக் கொடுக்கிற ஒரு தேவன். போதகம் பண்ணி முடித்த பின்பு, அவர் யாருக்கு போதகம் பண்ணினார்? பேதுருவின் படகில் உட்கார்ந்து ஜனங்களுக்கு மட்டுமல்ல, பேதுருவுக்கும் அவர் போதகம் பண்ணினார். அவர் பேதுருவுக்கும் தம்முடைய வார்த்தைகளை அவர் கற்றுக் கொடுத்தார். பிதாவுடைய மகிமையை அவர் சொன்னார். சர்வவல்லவர் யார் என்று சொன்னார். அவர் அற்புதமான காரியங்களை செய்யக்கூடிய ஒரு ஆச்சரியமுள்ள தேவன் என்பதை அவர் கற்றுக் கொடுத்தது பின்பதாக போதகம் பண்ணி முடித்த பின்பு, வாசிங்க 4ஆம் வசனம். அவர் போதகம் பண்ணி முடித்த பின்பு சீமோனை நோக்கி, அவர் குறிப்பாக நம்மோடு பேசுகிற ஒரு தேவன். அவர் குறிப்பாய் நம்மோடு பேசுவார். உன் பிரச்சனை என்னவோ, உன் தேவை என்னவோ, நீ எதிரே அதிகமாய் அதிக மடங்காய் நீங்க தேவ பிள்ளைகளே அது 1000ஆய் அது பெருக வேண்டுமோ, எது உங்களுக்கு தேவையோ அந்த நபரிடத்திலே அவர் தனியாய் பேசுகிற ஒரு தேவன். அவர் ஆலோசனை கொடுக்கிற ஒரு தேவன். போதகம் பண்ணி முடித்த பின்பு சீமோனை நோக்கி அவர் ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள் என்றார். பாருங்க, பேதுருவுக்கு என்ன தேவை என்பதை நம் ஆண்டவர் அறிந்தவராய் இருக்கிறார். அவர் பெருக பண்ணுகிற தேவனாய் இருந்தால் வெறுமனே அவரிடத்திலே கொண்டு வந்தால் ஆசீர்வதித்து விட்டு பெருக பண்ணுகிறவர் மட்டுமல்ல, நாம் ஒருவேளை நம் பிரச்சனையை சொல்ல முடியாமல் இருந்திருக்கலாம். நம்முடைய பிரச்சனை என்னன்னு ஒருவேளை நமக்கு புரியாமல் இருந்திருக்கலாம். நாம் எந்த ஆபத்தில் இருக்கிறோம், எந்த துயரத்தில் இருக்கிறோம், நமக்கு என்ன நடக்க போகுது நமக்கு ஒன்றும் தெரியாமல் இருக்கலாம். ஆனால் நம் கர்த்தரோ எல்லாவற்றையும் அறிந்தவராக இருக்கிறார். அவன் வறுமையாய் நிற்கிறதையும் இரவு முழுவதும் அவன் பிரயாசப்பட்டதை என் தேவன் அறிந்திருந்ததனால், பேதுருவே நீ தோற்று போனவனாய் நிற்கிறாய், நீ மீன்களை பிடிக்க முடியவில்லை, இரவு முழுவதும் பிரயாசப்பட்டும் நீ அங்கே வறுமையானவனாய் நிற்பதை நான் அறிந்திருக்கிறேன். ஆகவே பேதுரு கேட்காமலே நம் தேவன் அவனை பார்த்து ஆழத்தில் வலையை போட்டார். நீ எதைக்காக வாஞ்சித்தாயோ, எது உன் விருப்பமாய் இருந்ததோ, எது உன் ஆசையாய் இருந்ததோ, எதை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நீ நினைத்தாயோ அதை நான் உனக்கு தருவேன் என்று சொல்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இங்கதான் இருக்கிறீங்களா? ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை நிரப்புகிற தேவன். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நமக்கு ஆலோசனை கொடுக்கிற ஒரு தேவன். வேதம் சொல்கிறது, கர்த்தர் அவனுக்கு ஆலோசனை கொடுத்தார். அவன் சொல்லுகிறான், ஆண்டவரே உம்முடைய ஆலோசனையின்படி என் வலையை போடுகிறேன் என்று சொன்னான். 6வது வசனம் சொல்கிறது, அந்தபடியே அவர்கள் செய்து தங்கள் வலைகள் கிழிந்து போகத்தக்கதாக மிகுதியான மீன்களை பிடித்தார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த இரவு வேளையில ஆண்டவரே நீர் என்னை ஆசீர்வதித்து பெருக பண்ணுகிறவர் மட்டுமல்ல, எனக்கு ஆலோசனை கொடுத்தும் என்னை பெருக பண்ணுகிற ஒரு தேவன். 3வது தேவ பிள்ளைகளே, யாத்ராகமத்தின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் வாசித்து பார்ப்போம். எக்ஸோடஸ் சாப்டர் 1 verse 12. யாத்ராகமம் 1ஆம் அதிகாரம் 12வது வசனம். அந்த வசனத்திலே நாம் பார்க்கிறோம், இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அவருடைய வாழ்க்கை மிகவும் பரிதாபமாய் இருந்தது, மிகவும் கொடுமையாக இருந்தது. அவருடைய வாழ்க்கையில வல்லமையான ஒரு மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கை அங்கே இருக்கிறது. வாசிப்போம் அந்த வசனத்தை. அவர்களை எவ்வளவு ஒடுக்கினார்களோ அவ்வளவாய் அவர்கள் பலுகி பெருகினார்கள். எவ்வளவு, அதாவது பார்வோன் அவர்களை மிகவும் மிகவும் ஒடுக்கி
சொல்றது, அவர் அவ்வளவுக்கு பெருகினார்கள். யார் பெருக பண்ணினார்? கர்த்தர் அவரோடு கூட இருந்ததுனால. அல்லேலூயா. கர்த்தர் அவரோடு கூட இருந்ததுனால, தேவன் அவரோடு வாசம் பண்ணதுனால, அங்கே பார்க்க தொடர்ந்து நீங்க அதிகாரம் முழுவதும் வாசிச்சு பார்த்தா தெரியும், கர்த்தர் எப்படி அவர்களுக்கு கிரியை செய்தார், எப்படி தேவன் அவர்களை பாதுகாத்தார். அவர்கள் குழந்தைகளை கொல்ல நினைத்த பொழுது வேதம் சொல்கிறது, கர்த்தர் அங்க இருக்கிற மருத்துவ தாதிகளோடு கர்த்தர் பேசினார். குழந்தைகளை கொல்லாதபடிக்கு தேவன் தடை செய்தார். அவர்கள் பலுகி பெருக வேண்டும் என்பது தேவ சித்தமாய் இருந்தது. இன்னைக்கு நம்பி இருக்கிற தேவ பிள்ளையே, கிறிஸ்துவ விசுவாசத்துக்கு தேவ பிள்ளையே, விசுவாசத்துல வாழும்படி கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்துக்க அருமையான சகோதரனே சகோதரியே, இந்த இரவு வேளையில உன்னை பலுகி பெருக பண்ண தேவன் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். அங்கே வாழ்க்கை ஒடுங்கினதா இருந்தது, அங்கே வாழ்க்கை மிகவும் வேதனை உள்ளதா இருந்தது. எந்த விதமான நன்மையும் அவர்களுக்கு வர முடியவில்லை. எந்த பக்கம் திரும்பினாலும் குழப்பமாய் இருந்தது, அடிமைத்தனம் இருந்தது. அந்த அடிமைத்தன வாழ்வுக்குள்ளும் அங்கே மேன்மையாய் நடத்துகிற ஒரு தேவன் அவர்களோடு இருந்தார். அவர்களை பலமாய் ஒடுக்கினார்கள், அவர்களோ பலுகி பெருகினார்கள். அல்லேலூயா. இதுதான் தேவ பிள்ளைகளே, கர்த்தரோடு இருக்கிற ஒரு தேவனுடைய பிள்ளைக்கும் கர்த்தர் ஒருவரை கர்த்தர் அறியாமல் நிற்கிற, கர்த்தர் விரோதமாய் நிற்கிற ஒரு தேவனுடைய பிள்ளைகளுக்கு மத்தியில் இருக்கிற பெரிய வித்தியாசம் இதுதான். நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் நம்மை பாதுகாத்து பெருக பண்ணுகிறார். அல்லேலூயா. நம்மை பாதுகாத்து பெருக பண்ண வேதம் சொல்கிறது, அவன் இஷ்டப்படி தேவன் என்ன செய்யறது இல்லையா, தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை. அல்லேலூயா. அவரை நம்பி இருந்தா போதும், அவரை முழுவதும் பற்றி பிடித்துக் கொண்டிருந்தால் போதும். அவருக்காக வாழ்படியா, நமக்காக வாழ்வினையா, வாழ்ந்தாலும் உம்மோடு தான், செத்தாலும் உம்மோட பாடுறோம் இல்லையா, அது உண்மையாய் நாம் செய்வோமாக இருந்தா, இந்த இரவு வேளையில தேவ பிள்ளைகளே, என்னை ஆசீர்வதித்து பெருக பண்ணுகிறவர், என்னை முழுவதுமாய் ஆலோசனை தந்து என்னை பெருக பண்ணுகிறவர், அது மட்டுமல்ல என்னை பாதுகாத்து என்னை பெருக பண்ணுவார். அல்லேலூயா. பாதுகாத்து பெருக பாருங்க. நாம் ஒரு வழியில நம்ம எல்லாம் நம்ம செய்துட்டே இருப்போம், ஆனா ஒரு பக்கத்துல எல்லாம் ஓட்ட பணம் மாதிரி எப்படி போயிட்டே இருக்குமா இருந்தா அது ஆசீர்வாதம் கிடையாது. கர்த்தரோ எல்லாவற்றையும் பாதுகாத்து நம்மை நடத்துகிற தேவன், முழுவதுமாய் நம்மை பாதுகாக்கிறார். எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, கர்த்தருடைய பிரசன்னம் நம்மோடு இருக்கிற பொழுது அருமையாய் கர்த்தர் நம்மை 1000 மடங்கு அதிகமாகும்படி தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. சங்கீதக்காரர் சொல்றார், மன விருப்பத்தின்படி உன் வேண்டுதல் எல்லாவற்றையும் நான் நிறைவேற்றுவேன், உன் வேண்டுதல் எல்லாவற்றையும் நான் நிறைவேற்றுவேன். இந்த இரவு வேளையில உண்மையாய் இந்த தேவனை நாம் நம்பி வந்திருக்கிற பொழுது, நம்மை நேசிக்கிற ஒரு தகப்பன், நம்மை நடத்துகிற ஒரு தகப்பன், அல்லேலூயா, இந்த கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். தேவனுக்கு மகிமை உண்டாகும். சந்தோஷத்தோட சமாதானத்தோட இந்த இடத்துல நாம் கடந்து செல்வோம். அவர் நம்மை முழுவதுமாய் நம்மை நேசிக்கிறார், ஆசீர்வதிக்கிறவர், ஆலோசனை கொடுக்கிறவர், பாதுகாக்கிறவர். இன்றைக்கும் வரப்போகிற நாட்களிலும் எங்களை தொடர்ந்து தேவன் நடத்துவார். கண்களை கூடி நாம் சொல்லுவோம்.